வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா RFI. ஓகே, ஸோ அதோட டெமோ தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக நான் எடுத்திருக்க ஒரு வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ வெப்சைட். ஓகே, ஒரு டெமோ வெப்சைட், பட் ஆனால் வந்து இது ரியல் லைவ்ல இருக்க ஒரு வெப்சைட். ஓகே, ஸோ ஆனால் இப்போ நான் வந்து கண்டென்ட்ஸ் வந்து ஆஸ் அன் அட்டாக்கர்னு வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு அட்டாக்கர் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் என்னோட கண்டென்ட்ஸை இந்த இடத்துல நான் லோட் பண்ண வைக்கணும். ஓகே, இந்த இடத்துல வந்து என்னோட கண்டென்ட்ஸை நான் லோட் பண்ண வைக்கணும். ஐ மீன் வர ரெஸ்பான்ஸில் வந்து நான் அந்த கண்டென்ட்ஸை லோட் பண்ண வைக்கணும். ஸோ ஆப்வியஸாக அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட சைடில் வந்து நான் ஒரு சர்வர் ரன் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஒரு சர்வர் ரன் பண்ணிடுறேன். முதல்ல நான் என்ன கண்டென்ட்ஸை லோட் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா lovman.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே என்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ இதுதான். ஸோ திஸ் சைட் இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ளீஸ் விசிட் த ஃபாலோயிங் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் தான் வந்துட்டு ரெஸ்பான்ஸில் வந்து வரப்போகுது. ஓகே, ரெஸ்பான்ஸில் இது வந்துச்சுன்னா அந்த இடத்துல RFIன்ற ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கண்டென்ட் என்ன பண்ணுறேன்னா என்னோட லோக்கல் வெப்சர்வர் மூலிமா ஹோஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம அந்த ஒரு URL தான் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். ஸோ அது ஆப்வியஸாக நம்ம அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா நான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருந்தேன். டார்கெட்டோட URL இஸ் ஈக்குவல் டு சம்திங், ஃபைல் நேம் இஸ் ஈக்குவல் டு அப்புறம் அட்டாக்கரோட URL. ஸோ நம்ம ஆப்வியஸாக ஒரு URL நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் இந்த ஃபைலை வந்து ஒரு வெப் சர்வர் மூலிமா நான் ஹோஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஆப்வியஸாக நான் டெஸ்க்டாப்பில் இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா Python 3 மூலிமா ஒரு ஃபைலை ஹோஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து ஆக்சுவலாக போர்ட் நம்பர் 8000 ஹோஸ்ட் ஆயிருக்கு. ஆனால் இதில் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் இருக்கிற இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து லைவ்ல இருக்கு. ஓகே, உண்மையாலே இன்டர்நெட்ல இருக்கு. ஆனால் நான் இப்போ ஹோஸ்ட் பண்ணியிருக்க ஃபைல்ஸ் எல்லாமே வந்து லோக்கல் இன்டர்நெட்ல இருக்கிறதா மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் பாருங்க, நான் ரன் பண்ணிட்டு இருக்க ஐ மீன் பேக் எண்டில் அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உண்மையாலே இன்டர்நெட்ல இருக்கு. ஆனால் நான் ரன் பண்ணியிருக்க அது வந்து லோக்கல்ல இருக்கு. ஸோ லோக்கல்ல இருக்க ஃபைல் வந்து வெளியில இருக்க இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால என்ன பண்ண போறேன்னா இந்த பர்டிகுலர் போர்ட் 8000 வந்து நான் ngrok மூலிமா ஃபார்வர்ட் பண்ண போறேன் வெளியில. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை அப்படியே நான் க்ளோஸ் பண்ணாமல் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ngrok கொடுத்துட்டு ஆப்வியஸாக அது HTTP தான் இருக்க போகுது. HTTP ஸ்பேஸ் இந்த இது வந்து என்ன இதில் ரன் ஆகிட்டு இருக்க போர்ட் வந்து 8000. ஸோ அதனால நான் 8000 இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே நம்மளுக்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை செக் பண்ணிடலாம். ஓகே, வெதர் இது வந்து ஒர்க் ஆகுதா ப்ராப்பரா அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் இன்டர்னலாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ஃபைல், அந்த lovman.txt வந்து எக்ஸ்டர்னலாக அதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, சம் இஷ்யூ. ஸோ 1 செகண்ட், நான் திரும்பியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ ஆன்லைன் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிங்க்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் HTTP-யை எடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம இந்த பேக் எண்டில் இருக்கிற டெஸ்ட் PHP வந்து SSL வந்து சப்போர்ட் பண்ண மாட்டுது. ஸோ அதனால் நான் வந்து HTTP மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு காப்பி லிங்க் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணி இது கூட ஸ்லாஷ் கொடுத்து இப்போ நான் என்னோடய ஃபைல் நேம் கொடுக்குறேன் lovman.txt. ஓகே, இதை நான் கொடுத்தா எனக்கு அங்கே இருக்க கண்டென்ட்ஸ் அப்படியே வரணும். ஓகே, லெட்ஸ் வெயிட். ஓகே, பார்த்தீங்களா எனக்கு வந்து ஆக்சுவலாக ngrok சர்வர் மூலியமா என்னோட ஃபைல் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. விச் மீன்ஸ் என்னோட லோக்கலாக இருக்கிற சர்வர் ஃபைல்ஸை வந்து ngrok மூலிமா இன்டர்நெட்டில் இப்போ யார் வேணாலும் என்னோட ஃபைல்ஸை பார்க்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஆஸ் அன் அட்டாக்கர் நான் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பர்டிகுலர் RFI இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா முதல்ல நம்ம என்ன தேடணும், பேராமீட்டர் தேடணும். ஸோ என்ன மாதிரி பேராமீட்டர் நம்ம தேட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் வந்து ஒரு ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களோ இன்புட்டாக எடுத்திருக்காங்களோ அந்த இடத்துல தான் இங்கே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் எங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். நான் ஜஸ்ட் வந்து லைக் எல்லா சைட்ஸும் ஆக்சஸ் பண்ணுறேன், எல்லா பேஜும். ஓகே, போஸ்டர்ஸ்க்கு போகிறேன். போஸ்டர்ஸ் போனால் cat is equal to 1 ஒரு பேராமீட்டர் போதும். ஆனால் 1ன்றது வந்து ஒரு ஃபைல் கிடையாது, அவங்க இன்க்ளூட் பண்ணலை. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இதை நான் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க ஃபைல் இஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டு ஒரு JPEG ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு ஃபைல் தானே, 1.jpgன்றதும் ஒரு ஃபைல் தான். ஓகே,
ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலாக தான் இருக்கு. ஸோ அப்போ நான் இந்த பேராமீட்டரை நான் யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட அட்டாக்கு. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா இது அப்படியே வந்து என்னோட இதில் வந்து நான் பர்ப் சூட்டில் நான் அப்படியே கேப்சர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பர்ப் சூட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பர்ப். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராக்ஸி ஆனில் இருக்கு. ஸோ லெட் மீ கோ அண்ட் புட் திஸ் ஆன். ஓகே, என்னோட ப்ராக்ஸி ஆன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பர்ப் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட்டை வந்து நான் என்னோட இதில் கேப்சர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் திரும்பி ரீஃப்ரெஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு அந்த ரெக்வஸ்ட் இங்கே வந்துடும். ஓகே, வந்துருச்சா, ஃபைல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு. ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை வந்து அப்படியே நான் ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணுறேன். ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணிட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ரிப்பீட்டரில் நம்ம ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. இப்போ நான் சென்ட்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இது ஆக்சுவலாக எதுக்கு ஸ்கிராம்பிள் ஆகி வருதுன்னா பேக் எண்டில் அது வந்து ஒரு பிக்சரை தான் வந்து இன்புட்டாக எடுத்துக்கிச்சு. ஓகே, அதனால தான் நான் வந்து இப்போ நான் இந்த இடத்துலயே நான் கொடுக்கலாம் என்னோட அட்டாக்கை வந்து நான் இந்த இடத்துல டேரெக்டாக ப்ரௌசர்லேயே பர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் இவங்க இன்புட் வாங்குறது எல்லாமே பிக்சர்ஸ் தான். ஸோ பிக்சர்ஸ் ஆப்வியஸாக வந்து பிக்சர்ஸில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை காட்டாது. ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதனால பெட்டர் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பர்ப் சூட்லேயே யூஸ் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகே, எதை எடுத்தாலும் நீங்கள் பர்ப் சூட்லேயே பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஒரு பிக்சர் தான் கெட் பண்ணுது. பிக்சர் ஆப்வியஸாக நம்மளுக்கு பர்ப் சூட்டில் காட்டாது, அது வந்து ஆக்சுவலாக ஒரு வேர்டிங்ஸ் மாதிரி காட்டுது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரிமோட் யூஆர்எலோட ஐடியை நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்னோட என்ஜிராக் போகிறேன். என்ஜிராக்கில் போய் இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அந்த ஃபைல் இஸ் ஈக்குவல் டுக்கு நான் இந்த லிங்கை கொடுத்துட்டு கடைசியாக என்ன கொடுக்கணும், என்னோட ஃபைல் நேமை நான் கொடுத்துட்றேன் இடத்துல loveman.txt. ஓகே கைஸ், நான் வந்து ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் உங்கள் இன்டர்னல் ஃபைல்ஸை தான் நீங்கள் வந்து இங்கே டெஸ்டிங்க்கு கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. லைக் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சில வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா robots.txt ஃபைல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட லிங்கை கூட நீங்கள் இங்கே கொடுக்கலாம். நானும் அதை கொடுக்கலான்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட் டெஸ்ட் PHPன்றது வந்து SSL சர்டிஃபிகேட் சப்போர்ட் பண்ணிக்க மாட்டுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம கொடுக்குற இங்கே கொடுக்குற அந்த டார்கெட்டோட லிங்க் வந்து எஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த வெப்சைட் சப்போர்ட் பண்ண மாட்டுது. ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் HTTP பேஸ் பண்ணி நான் என்னோட லோக்கல் சர்வரில் இருக்க ஃபைல்ஸே நான் வந்து உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஆனால் ரியல் டைமில் வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா அது இந்த மாதிரி ஏதாவது பராமீட்டர் போச்சுன்னா நீங்கள் HTTPSன்ற ஒரு வெப்சைட்டை கூட நீங்கள் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி TXT ஃபைல் கொடுங்க. ஆப்வியஸாக நிறைய பேருக்கு TXT ஃபைல் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு நீங்கள் robots.txt ஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, இப்போ நான் இதை கொடுத்துட்டு சென்ட் கொடுத்து பார்க்கலாம். லெட்ஸ் சி. ஓகே, ஸோ 1 செகண்ட். ஸோ லெட் மீ ட்ரை அகெயின். ஓகே, சம்திங் ராங் பிகாஸ் என்ஜிராக் சைடில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு, கனெக்ட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ லெட்ஸ் வெயிட். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சம்திங் ப்ராப்ளமாக இருக்குது என்ஜிராக் சைடில். ஸோ அந்த ஒரு ரீசன் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ 1 செகண்ட், லெட் மீ சி. ஸோ கண்ட்ரோல் சாரி வந்துச்சு, அதுக்குள்ளே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் வெயிட். பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லிங்க் கொடுக்கும், பட் நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிங்க் கொடுத்துச்சு. ஸோ அந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லிங்க்குக்கு பதிலாக இந்த லிங்க்கை நான் போடுறேன். ஓகே, ஒன்றுமே இல்லை, ஏன்னா இப்போ புது லிங்க் எனக்கு கொடுத்துருக்குது. பார்த்தீங்கன்னா புது லிங்க் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் அந்த லிங்க் பதிலாக இந்த லிங்க் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா கேன்சல் கொடுத்து திருப்பி சென்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ரெஸ்பான்ஸில் பாருங்கள் என்ன இருக்குது, this site is under construction, please visit the following website அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் நான் என்னோட லோக்கல் சர்வர்லேயும் லோக்கல் சர்வர் ஃபைல்ஸ்லையும் நான் அதான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக நான் காமிக்கிறேன் இந்த ஃபைல்ஸை. ஸோ ஹியர் இஸ் த டெக்ஸ்ட் ஃபைல். பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்கேனோ அதுதான் இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்குன்னா நான் கொடுத்துருக்க யூஆர்எல்ல இருக்க அந்த TXT ஃபைலில் இருக்க கண்டென்ட்ஸ் அப்படியே அதை எடுத்துட்டு அதை அப்படியே இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இதுவே வந்து ஒரு அட்டாக்கர் என்ன பண்ணலான்னா இந்த loveman.txt சொல்லிட்டு ஒரு TXT ஃபைல் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக லைக் ஒரு malicious PHP ஃபைலு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த ஃபைல்ஸை எடுத்து அவங்களோட சைடில் சர்வர் சைடில் எக்ஸிக்யூட் பண்ணி அதை லோட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன்ன்ற ஒரு வல்னரபிலிட்டியை நம்ம அந்த இடத்துல கொண்டு வரலாம். ஓகே, லைக் ஒரு மலிஷியஸ் ஸ்கிரிப்டை வந்து சர்வர் விக்டமோட இந்த சர்வரில் அதை நம்ம கொடுக்குற மலிஷியஸ் ஸ்கிரிப்டை இந்த சர்வரில் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பர்டிகுலர் சர்வரோட ஃபுல் ஆக்சஸ் நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்கோட நம்ம இந்த RFI மூலிமா நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே,
ஓகே கைஸ், ஸோ இதுதான் ஆக்சுவலாக RFI. ஓகே, ஸோ RFIக்கு வந்து நீங்கள் RFIல இந்த மாதிரி ஃபைல்லாம் நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெயின்லி வந்து என்ன மாதிரி பேராமீட்டர்ஸ்னு சொல்லி செக் பண்ணுங்கள். என்னென்ன பேராமீட்டர்ஸில் இருக்கும், லைக் டெஸ்டினேஷன் இஸ் ஈக்குவல் டு பேஜ் URL இஸ் ஈக்குவல் டு URL இஸ் ஈக்குவல் டு ரீடைரக்ட் இஸ் ஈக்குவல் டு. ஓகே, இந்த மாதிரி வந்து எதெல்லாம் வந்து எங்கெல்லாம் ஒரு ஃபைலோ இல்லை ஒரு URLோ அவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்கை வந்து உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு கிடையாது, பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஒர்க் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுதான் கைஸ் ஆக்சுவலாக RFI அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரிமோட் ஃபைலில் இருக்க கண்டென்ட்ஸை எடுத்து அப்படியே நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க சைட்டில் வந்து நம்மளால் லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக RFI. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்னோட Q&A செஷனில் நீங்கள் போடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.